ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். மதகத ராஜா ப்ரொமோஷனல் இன்டர்வியூல வரலட்சுமி சரத்குமார் அவர்கள் கிட்ட, நீங்க சர்க்கார் படத்துல தளபதி கூட நடிக்கும் போது அவரு அரசியலுக்கு பின்னாடி வருவாரு அப்படின்ற மாதிரி கெஸ் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமா எனக்கு முன்னாடியே தெரியும் அரசியலுக்கு வருவாரு அப்படின்ற மாதிரி கெஸ்ஸிங் இருந்துச்சு. ஏன்னா சினிமால அவரு டாப்புக்கு போயிட்டாரு. ஸோ சினிமாவில் எல்லாம் அவரு அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த கட்டம் என்னவா இருக்கும்னு யோசிச்சா அது ஆப்வியஸா அரசியல் தான். அண்ட் தளபதி இதுக்கு கரெக்டான பர்சனும் கூட. ஸோ அதனால தளபதி அரசியலுக்கு வந்தது எனக்கு ஒன்றும் பெருசா சர்ப்ரைஸ் இல்ல. ஸோ சர்க்கார் படத்துல நீங்க பொலிட்டிஷியனா இருந்த மாதிரி ரியல் லைஃப்ல உங்களுக்கும் அரசியல்வாதியா வரணும்ன்ற ஆசை இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு, கண்டிப்பா இருக்கு, நான் பாலிடிக்ஸ்க்கு வருவேன், எனக்கு அதுல ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பட் ஆனா இப்போ வருவேனான்னு கேட்டீங்கன்னா இது அதுக்கான டைம் இல்ல. பட் ஃபியூச்சர்ல நான் கண்டிப்பா வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கேட்கும்போது பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஏன்னா பொதுவா அரசியலுக்கு வர நிஜமாலும் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் வெளியே சொல்ல மாட்டாங்க. பட் இவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு ஓப்பனா சொல்லிட்டாங்க. அண்ட் ஆல்ரெடி சரத்குமார் அவர்கள் பாலிடிக்ஸ்ல இருக்காரு. அண்ட் ராதிகா சரத்குமார் அவர்களும் இருக்காங்க. பட் எதுவும் பெருசா இம்பாக்ட் எல்லாம் கிரியேட் பண்ணல. ஸோ ஃபியூச்சர்ல ஒருவேளை இவங்க வந்தாங்கன்னா என்ன பண்றாங்கன்றத பார்க்கலாம். அண்ட் இவங்க தளபதிக்கு ஓரளவுக்கு க்ளோஸ். மேபி இவங்கள ஃபியூச்சர்ல டிவிக்கேல பார்த்தாலும் பார்க்கலாம். அண்ட் இவங்க ரீசெண்டா பண்ற கேரக்டர்ஸ் எல்லாமே பார்த்தா கண்டிப்பா இவங்க அரசியலுக்கு வந்துருவாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா பயங்கர போல்டான நெகட்டிவ் சைட்ல உள்ள கேரக்டரை தான் இவங்க அதிகமா இப்ப பண்றாங்க. மெயினா நிறைய தெலுங்கு படங்கள்ல. அண்ட் இவங்க 12 வருஷத்துக்கு முன்னாடியே இவங்க ஹீரோனியா நடிச்ச மதகஜ ராஜா வேற நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ இவ்வளவோ டிலே ஆனாலும் அந்த படம் மேல ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்கு. அதுவும் இதோட ஜான்ராவும் ரெகுலர் கமர்ஷியல் மசாலான்றதுனால என்டர்டைனிங்கா இருந்தா வெகுஜன மக்கள் கிட்ட ஒர்க் ஆகி ஹிட் ஆகுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ நாளைக்கு ரிசல்ட் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம ஃபாலோ பண்ணி அங்கேயும் சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.